ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான வடைகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடைகறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது 200 கிராம் அளவு இருக்கும். அதை தண்ணியில் 3 முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் கடலைப்பருப்பை மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த வடைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு முழுசாகவே அங்கங்கே இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா உங்களோட உள்ளங்கை வச்சு அழுத்திக்கோங்க, வடை ஷேப்பில் கிடைக்கும். இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம், இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் இன்றைக்கி இடியப்பு தட்டு வச்சுருக்கேன். அது மேலே எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வடை எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா உங்கள் கைகளாலே உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 7 பல்லு பூண்டை கல் உரலை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வடைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வடை, அந்த வடையை உதுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வடைக்கறி நல்லா திக்காக வந்துடும். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.